அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளை மத்திய அரசிடம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசு எப்போது இந்த 8வது ஊதிய குழுவை அமல்படுத்தும், அதற்கான முழு விவரம் என்ன, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 8வது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரைகளை அமைச்சரவை சார்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்று இரவு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட பின் அதன் முடிவின் பெயரில் வருமான வரி உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது மத்திய ஊதிய குழுவை உருவாக்குவதற்கு ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகள் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். ஸோ 7வது ஊதிய குழு அமலுக்கு அதாவது 10 ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதிய குழுவானது 2026இல் அமல்படுத்த வேண்டும். பொதுவாக 2 வெவ்வேறு ஊதிய கமிஷன்களுக்கு அமல்படுத்துவதற்கு இடையே 10 ஆண்டுகள் இடைவெளி மத்திய அரசு பின்பற்றுகிறது. ஆனால் அடுத்த ஊதிய குழு அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் இருக்காங்க. ஸோ லோக்சபா தேர்தல் முடிந்தது பிறகு மோடி 3.0, அதாவது 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ 8வது சம்பள கமிஷன் அமைப்பது குறித்த சலசலப்பு தற்போது வலுத்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் 8வது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரையை அமைச்சரவை சார்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று இரவு அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி 6th பே கமிஷன் 2006லையும் 7th பே கமிஷன் 2016லையும் இப்பொழுது 8th பே கமிஷனுக்கான பரிந்துரைகளை தற்போது சமர்ப்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் மத்திய அமைச்சரவை குழுக்கள் முடிவு பெற்று இந்த 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி.